நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண ஒரு ஏஐ ரிலேட்டட் கான்ஃபரன்ஸ்ல ஒரு நாய் வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. என்ன நடந்ததுன்னா, எல்லா கம்பெனிஸும் வந்து அவங்களோட ஏஐ ப்ராடக்ட்ஸ், ஏஐ ரிலேட்டட் ரொபாட்டிக்ஸ் அந்த மாரி ஸ்டஃப் எல்லாம் வந்து ஒரு ஸ்டால் போட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுல உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கால்கோட்டியா யுனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் வந்து, நாங்க ஒரு ரோபோ டாக வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக வச்சிருந்தாங்க. ரோபோ டாக். அது வந்து பார்வையாளர் மத்தியில வந்து ஒரு பெருத்த ஆதரவை உண்டாக்குச்சுங்க. ஈவன் இந்தியாவோட ஐடி மினிஸ்டர் அவரே கூட அவரோட எக்ஸ் பக்கத்துல இதை பத்தி பதிவிட்டு இருந்தாருங்க. அப்புறம் தான் தெரிய வந்தது, அந்த ரோபோ டாக் வந்து அவங்க டெவலப் பண்ணல, சைனால இருந்து 2,00,000 ரூபாய் பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த நியூஸ் ஃபுல்லா வைரல் ஆகி இப்போ உலகம் ஃபுல்லா வந்து இந்தியாவை பார்த்து நக்கலடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ண அஃபீஷியல்ஸ் வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருந்தாலும் கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். லைக் யார் யார் என்னென்ன ப்ராடக்ட் டிஸ்ப்ளே பண்ணுறீங்கன்னு ஒரு லிஸ்ட்டை வாங்கி அதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாங்க, இந்த ரோபோ டாக் வந்து ஒரு சைனாலேருந்து வாங்கினது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதனால அவ்வளோ செலவு பண்ணி பண்ண அந்த கான்ஃபரன்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. இப்போ வேர்ல்டே வந்து இந்தியாவை பற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நிஜமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணி கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணவங்களோட நிலைமையில யோசிச்சு பாருங்க.